உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோக்கள் அனைத்தும் உங்களை உடனடியாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குவலயம் போற்றும் குரல் தந்த கோமானின் தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தோறும் அறிவு என்ற நல்வாக்கினையே முதல் வாக்காக கொண்டு அன்புடன் துவக்கம் செய்கிறோம். மதுரை விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்திலிருந்து ஓவிய நுண்கலை பேராசிரியர் KP கணியன் அன்பான வணக்கம். இப்போ இந்த ஓவிய நுண்கலை பயிற்சியில 23 வகையான பென்சில் வரைகலை பாடத்திட்டங்கள் மற்றும் 5 விதமான பெயிண்டிங், கமர்ஷியல் ஆர்ட் பெயிண்டிங் பாடத்திட்டங்களை தான் இப்ப நம்மளுடைய நிறுவனத்துல விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்தில் நடத்திட்டு இருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆர்வமான மாணவர்கள் படிச்சுட்டு போயிருக்கிறாங்க. உங்களுடைய அந்த நிலை மிகவும் சிறப்பானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நிறைய வீடியோல சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நீங்க அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. இப்ப இந்த ஆயில் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெயிண்டிங் சப்ஜெக்ட்ஸ் இதை ஸ்பெசிபிக்காக ஆயில் பெயிண்டிங் மட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பயிற்சியானது இப்ப நம்மளுடைய நிறுவனத்தில் நடக்க போகுது. இந்த ஆயில் பெயிண்டிங்ல என்னென்ன சார் வரும் அப்படின்னா, இந்த ஆயில் பெயிண்டிங் நிலையில முதல்ல ஃபர்ஸ்ட் கேன்வாஸ் ஆயில் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லி பரவாயில்ல எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா அந்த ஆயில் பெயிண்டிங் ஒர்க் பண்றதுக்கு பாடத்திட்டத்தில் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும் முறையாக கடைபிடிக்கும் பொழுது அதுல வர்ண கலவை நிலைகள் அப்படின்றது மிக மிக முக்கியமானது. ஏன்னா இப்ப இதுல கலவை முறைகளை நம்ம மிக சரியாக எந்த இடத்திற்கு எந்த வர்ணங்களை கலந்து தீட்டினால் மிக சரியான அந்த டோன் எடுக்கப்படும் அமையும் அப்படின்றது முக்கியமானது. அந்த மாணவர்களுக்கு எங்க அதுல சிரமம் வரும் அப்படின்னு சொன்னால் அந்த வர்ண கலவை முறைகளை தான் சிரமம் வரும். ஏன்னா இப்ப வலைத்தளம் இருக்கக்கூடிய நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த வர்ண கலவை முறைகளை எந்த வர்ணத்தோட எந்த வர்ணம் மிக்ஸ் ஆகி எந்த மாதிரியான புதிய வர்ணம் தோன்றி எப்படி போய் எந்த கலரோட மெர்ஜ் ஆகுது அப்படின்றது தெரியாது. அப்போ இதை முறையா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பர்டிகுலரா அதை மட்டுமே பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்கு ஸ்பெசிபிக்கான பயிற்சி. அப்ப சாதாரணமா ஒரு 10 நாட்கள் இதுல பயிற்சி எடுத்தால் சரியாக வரும் அப்படின்ற அந்த நிலையில அந்த 10 நாட்களுக்குரிய பயிற்சி முறைகளை நம்ம இப்ப என்ன செய்யறோம் அந்த வீடியோல சொல்றோம். இப்ப இந்த பயிற்சி முறைகளை பாத்தீங்கன்னா முதல் வாரம் அப்படின்னா திங்கள் முதல் வெள்ளி வரை ஒரு 5 நாட்கள். அப்புறம் அடுத்து அதே மாதிரி திங்கள் முதல் வெள்ளி வரை ஒரு 5 நாட்கள். அப்ப முதல் வாரம் அடுத்த வாரம் 2 வாரத்திலையும் 5 நாட்கள் 10 நாட்கள் அந்த பயிற்சி நடத்திடலாம். அப்ப இந்த 10 நாட்கள் தெளிவா முதல் வாரத்துல என்னென்ன விஷயங்கள் சின்சியரா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், வெரி சீக்ரெட்டா இருக்கக்கூடிய விஷயங்களை பூராமே நம்ம முதல்ல என்ன செஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த 5 நாட்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க பயிற்சியில இறங்கிடலாம். அப்ப ஒரு நாள் முழுமையாக ஸ்கெட்சஸ் எப்படி எப்படிலாம் போடுறோம் அப்படிங்கறத முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாட்கள்லயுமே கலவை முறைகளை அதிகமா தெரிஞ்சுக்கிட்டு எங்கெங்க டோனர் வைக்கலாம், எந்தெந்த மாதிரியான டோனர் எந்தெந்த மாதிரியான இடங்கள்ல எந்தெந்த வர்ணங்களோட மெர்ஜானா எப்படி எப்படிலாம் தெரியும் அப்படிங்கறத பற்றிய அந்த சீக்கிரட்டான ரகசியமான விஷயங்களை பூராமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இதுல தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த 10 நாட்கள் பயிற்சியில இந்த 10 நாட்கள் பயிற்சியில முதல் பயிற்சியாக முதல்ல ஃப்ரேம்ஸ் அதாவது ஆயில் பெயிண்டிங் ஃப்ரேம் எப்படி ரெடி பண்ணிக்கிறது, இந்த கேன்வாஸ் ஸ்டிச் பண்ணி அதுல அந்த பேசிக்கா என்னென்ன கலர்கள்லாம் அதுல அப்ளை பண்றது, அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறது, காய வைக்கிறது எப்படி, அப்ப அது ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸிங் இருக்குல்ல, அதை முதல்ல நம்ம என்ன செஞ்சுக்கணும் தரவா தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது கேன்வாஸ் கிளாத் அது தனியா இருக்குது. அப்புறம் போர்டு வேற நம்ம கடையில வைக்கிறாங்க. அது மாதிரி அதை டைரக்டா வாங்கி நம்ம செஞ்சுக்கலாமா சார் அப்படின்னு சொன்னா முதல்ல பழகும் பொழுது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் சாதாரண மெட்டீரியல்ஸ், அதற்குரிய மெட்டீரியல்ஸை வச்சு செஞ்சு பழகிக்கணும் முதல்ல.
அப்புறம் அது தீவிரமான பயிற்சி எடுத்துக்கணும். தீவிரமான பயிற்சியை வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் அல்லது 2 மாசம் தீவிரமான பயிற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா 3வது மாதம் நீங்க என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா அந்த மாதிரி கேன்வாஸ் போர்டு வாங்கி ஒர்க் பண்ணலாம். ஆனா நம்ம இந்த பயிற்சியில் என்ன சொல்றோம், கேன்வாஸ் கிளாத்தே வாங்கி கேன்வாஸ் கிளாத்தை எப்படி ஸ்டிச் பண்ணி எந்த மாதிரியா நம்மளே போர்டை வந்து கிரியேட் பண்ணிக்கிறது, அதாவது ஹை ரிச் குவாலிட்டி, அந்த குவாலிட்டியில வந்து நம்ம வந்து அந்த போர்டை கிரியேட் பண்ணிக்கிட்டா தான் அதுல நம்ம டிராயிங் பண்ணி அதை பினிஷ் பண்ணி வச்சுக்கிட்டா தான் அதை வந்து வெளியில சேல்ஸ் பண்ண முடியும். ஏன்னா உங்களுடைய நீங்க செஞ்ச ஆயில் பெயிண்டிங்ஸ் எல்லாம் வாங்குறவங்க வந்து அதனுடைய குவாலிட்டி பார்ப்பாங்க. இது ஒரிஜினலான அந்த வர்ணங்கள்ல தீட்டப்பட்ட அந்த பெயிண்டிங் தானா, இப்போ நம்ம இவர் ரேட்டு இவ்வளவு சொல்றாரு, அந்த ரேட்டுக்கு உரிய அந்த தகுதி ஒருத்துல இருக்குமா அப்படின்லாம் என்ன செய்வாங்க, அவங்க செக் பண்ணி தான் அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. அதனால நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸிங்கே வந்து மிக சரியா பண்ணிடணும். அப்ப அதை வந்து எப்படி பண்றது அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் வந்து முழுக்க வந்து கலவை நிலைகள் தான். இதுல நம்ம ஏற்கனவே இப்ப சொன்ன மாதிரி கலவை நிலைகளை வந்து முழுக்க நல்லாவே தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுட்டு எந்தெந்த மாதிரி இடங்கள்ல எந்தெந்த மாதிரி கலர் வைக்கணும் அப்படிங்கறது முழுமையான பயிற்சி. இது வந்து ஃப்ரேம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கலரிங் ஸ்கெட்சிங், அப்புறம் கலரிங் பெயிண்டிங் பண்றோம். இப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து எப்படி சேல்ஸ் பண்றது, இதுதான முக்கியமான விஷயம். செஞ்சிடறோம் பெயிண்டிங்க, அதை எப்படி சேல்ஸ் பண்றது அப்படிங்கறதுனால அந்த நேர் வழி அது என்ன அப்படிங்கறதே நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் இந்த பயிற்சியில சொல்றோம். அதனால ஆர்வமா இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆயில் பெயிண்டிங் வந்து நான் திறமையா அந்த பெயிண்டிங்ல நான் வந்து வரணும் சார், நிறைய தெரிஞ்சுக்கணும் சார் அந்த பெயிண்டிங்ல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க இந்த பயிற்சிக்கு என்ன செஞ்சிடலாம், வந்துடலாம். 10 நாட்கள் தானே ஓடிடும், வந்துடலாம். அதனால இப்ப இந்த 10 நாட்கள் பயிற்சியில வந்து இந்த பயிற்சிக்கு வந்து என்னென்ன மெட்டீரியல் வாங்கணும், எவ்வளவு செலவாகும், இதுக்கு இந்த பயிற்சிக்கு வந்து இந்த நிறுவனத்துக்கு நம்ம எவ்வளவு வந்து கட்டணம் செலுத்தணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து நீங்க மேல பார்க்கக்கூடிய தொலைபேசி எண்ணில் என்ன செஞ்சுக்கீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க அப்படி தெரிஞ்சுக்கிட்டு ஆர்வமானவங்க இந்த பயிற்சிக்குள்ள வந்துடலாம். சரிங்களா? சரிங்க சார், இந்த பயிற்சி எப்ப சார் நடக்குது அப்படின்னா எதிர்வரும் 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம், அதாவது ஜனவரி 20க்கு மேலே நம்ம அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். மாணவர்கள் யார் வர்றாங்க அப்படிங்கறத சேர்த்துட்டு ஜனவரி 20, 25 தேதி பார்க்கலையே நம்ம இதுக்கு உண்டான வேலையெல்லாம் பார்த்துட்டு பிப்ரவரியில வந்து டெஃபினெட்லி, அதாவது மிக சரியாக ஸ்டார்ட் பண்ணிடுறோம். பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக் அந்த மாதிரி 2 வாரத்துல வந்து எடுத்துட்டு இதை முடிக்கிற மாதிரி இருக்கு. அதனால மாணவர்கள் வந்து இதை பற்றிய முழுமையான விவரம் வேணும் அப்படின்னு சொல்றவங்க, இந்த வீடியோவை பாக்குறவங்க நம்மளுடைய நிறுவனத்தை தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டுட்டு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிற பட்சத்துல இந்த பயிற்சியில் சேர்ந்து என்ன செஞ்சுக்கங்க, ஆயில் பெயிண்டிங் முழுமையா தெரிஞ்சுக்கங்க. அப்போ இந்த முழுமையா தெரியும் பொழுதுதான் நீங்க வந்து எந்தெந்த காட்சிகளை எல்லாம் வந்து ஆயில் பெயிண்டிங்ல நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்களோ அதை பூராமே வந்து எல்லோரும் பாராட்டும்படியா மிக திறமையாகவே பண்ணி இது அருமையான விலைக்கு விற்று எதிர்காலத்தை வளமாக்கிக்கலாம். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் ஆர்வலர்களே. உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். அன்பன் KP கனி. நன்றி, வணக்கம்.